லைசன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அவர் தான் வரிசையாக கொடுத்துருக்காரு. 122, 128, 232, 301 நிறைய செக்ஷன் கொடுத்துருக்காருல்ல. அப்போ எக்ஸ்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நீங்கள் டாரிஃபை விடுங்க. நாளைக்கே வந்து உனக்கு வந்து அந்த ஜிபியூ சிப்ஸ் எல்லாம் அனுப்ப மாட்டோம், அதை பண்ண மாட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? யார் கட்ட போறாங்க அந்த டாரிஃபை? இதுவே அவருக்கு தெரியல. இந்தியா வந்து வரி கட்டுறாங்க. அட லூசி, இந்தியா கட்டலடா, ஆனால் அங்கே இருக்க வந்து அண்ணா கட்டுறாங்க. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது பொருள் அனுப்பிச்சுட்டு பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம் வரி. இவங்க தான் வந்து அந்த காங்கிரஸ்ல செனட்ல மாத்தி மாத்தி பேசிப்பாங்க, ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களே தவிர, இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டி சார்பா நம்ம அண்ணன் ட்ரம்ப் வந்துட்டாரு. அப்ப டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பா எதிர்கட்சி தலைவர் யாருன்னு கேளுங்க. இங்கேயாவது ராகுல் காந்தின்னு ஒருத்தர் ஏதோ வளர்ந்துக்கிறாரு. இது வரைக்கும் அமெரிக்கால வைஸ் பிரசிடென்டா பதவியில இருந்து போட்டி போட்டு பிரசிடென்ட் ஆனது எத்தனை பேர் தெரியுமா? 4 சர்விங் விபி தான் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க. அந்த திமிர் இருக்கணும், அந்த அராஜகம் இருக்கணும். அப்பதான் ரஷ்யான்ற ஒரு கண்ட்ரி இருக்க முடியும். அது நியாயமா இருப்பாங்க. நீ என்ன சீண்டாத வரைக்கும் நான் அவனை சீண்டுமா. ஸோ புட்டின், ரஷ்யன் பீப்புள் வாண்ட் புட்டின் டு பி பிரசிடென்ட் ஃபார் another 50 years. புட்டினுடைய எய்ம் என்னன்னா, தே ஷுட் கோ டயர்ட், அட்ரிஷன், வார் ஆஃப் அட்ரிஷன் சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி வந்து என்னால் இனிமேல் பேசக்கூட முடியாதாலும் அவனை டைப் பண்ணி ஆகணும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேயர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரஷ்யன் ஏஜென்ட்டான எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடிய நம்ம ஜாம்பவான் அருண் சார் அவர்களும், இன்டர்னல் இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் சாரும் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காப்புல நம்மளுக்காக. அவங்க அன்போடு வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். ட்ரம்ப் அவர்கள் வந்து டேரிஃப் மேல டேரிஃப் போட்டாரு. இப்ப அவங்க நாட்டு சுப்ரீம் கோர்ட்டே வந்து நீ போட்ட டேரிஃப் தப்பு அப்படின்ற மாதிரி லார்ஜ் பெஞ்ச் வந்து ஒரு வகையான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களே. இதனால ரஷ்யாவுக்கு என்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ்? இது வந்து ரஷ்யா இந்தியா ரெண்டு பேருக்கும் பாசிட்டிவ். ஏன்னா அந்த பெனால்டி டேரிஃப்னு சொல்லிட்டு 25% அடிஷனலாக போட்டார்ல, பெனால்டி டேரிஃப், அது வந்து செல்லாது இனிமேல். ஸோ தட் இஸ் ஒவ்வொரு யாராவது ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, ஆயில் வாங்கிட்டு அவங்க மேலே தானே 25% போட்டுன்னு சொல்லிட்டு இந்தியா மேலே போட்டார். இனிமேல் அது செல்லாது. ஏன்னா வித்தின் த பவர்ஸ் வாட் ஹி ஹேஸ், ஹி கேன் வாட் இஸ் இஷ்யூ தட் டேரிஃப் ஆன் இந்தியா, பெனால்டி டேரிஃப் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் லாபம் தான். ஏன்னா ரஷ்யா ஆயில் விற்கலாம், இந்தியா வாங்கலாம், வாங்கி தானே இருக்கோம் நம்ம இன்னும். ஸோ 30 to 40% வெரி இம்போர்ட்டிங் ஃப்ரம் ரஷ்யா. இதில் வேறு நீங்கள் பார்க்கணும், பாஸ்ட் 1 week ஐ பின் நோட்டீசிங் ஆயில் ரேட், இது பிரெண்ட்டுடைய ரேட் வந்து $65 to $72 போயிருக்கு. $7 ஜம்ப் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்தியாவுக்கு ரஷ்யாவில் சீப்பாக பார்த்தா இந்தியாவுக்கு லாபம். ஏன்னா இந்த பிரெண்ட் பெஞ்ச் மார்க் ரேட்டில் வாங்கினா இந்தியாவுக்கு அவ்வளோ லாபம் கிடையாது, நஷ்டமாக இருக்கும். இப்போது ரஷ்யன்ஸ் வில் கிவ் சம் டிஸ்கவுண்ட், ஒரு $4-5 ஆகுது கொடுப்பாங்க பர் பேரல், இந்த பெனால்ட்டி போடாததுனால. ஸோ இந்தியா கேன் பை மோர் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா. விக்ரம், இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஸ்கூப் நியூஸ் சொல்கிறேன். தெரியுமா பாலா? அந்த ஹெக்ஸத்தும் ரூபியோவும் இந்தியா வராங்களாம். ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க. அது 2+2 அதுக்கு இல்லை. அதாவது இந்த ஏற்கனவே இந்த ஷாபானு கேஸ், அந்த ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் ராஜீவ்காந்தி டைம்ல இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு தடை, அது இதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தோம். நீங்க மாத்தினீங்க, அதை எங்களுக்கு சொல்லி கொடுங்க. நாங்க அப்படியே அமெரிக்கால கொண்டு போயிட்டு நாட்டாம உன் தீர்ப்பு செல்லாது, மாத்தி எழுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை மாத்துறோம். அதே மாதிரி நீட்டுக்கும் அதுதான் வேலைக்கு ஆகலையா? சோ வேலைக்கான விஷயங்களை பத்தி மட்டும் அவங்க வந்து பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஏதோ ஒண்ணா இருக்கட்டையா. யுனைடெட் நேஷனே வேணாம்னு சொல்லிட்டு நாங்க போர்ட் ஆஃப் பீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப வந்து நாங்க சுப்ரீம் கோர்ட்டை தூக்கி போட்டு வேற ஒரு கோர்ட் ஆரம்பிக்கிறோம். நாங்க ட்ரம்ப் கோர்ட்னு ஆரம்பிக்கிறோம். ஃபூல்ஸ், ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் மாட்டிக்கினாங்க அவங்க. அது என்ன கேவலன்னா, யூ கிளைம் அமெரிக்கா டு பி கிரேட் கண்ட்ரி, வெக்கமா இல்ல ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ யூ நாட் எ கிரேட் கண்ட்ரி தானே. இல்ல, நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு? those nations which are robbing us, இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நீங்க ஏதாவது அட்வான்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய சாபம் உத்தரவு, நான் இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு இருக்காரு. ஆக்சுவலா நேற்றுக்கு தான் நான் டெய்லி பஞ்சில் பேசியிருந்தேன். காங்கிரஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க, February 20th ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு ஏற்கனவே போட்டாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி டீல் பேசியிருக்கலாம்ல, நீங்க என்ன அவசரப்பட்டு ஒத்துக்குனீங்க அப்படின்னு. நான் அதுக்கு தான் சொல்லியிருந்தேன், விளக்கண்ண அவர்கிட்ட வந்து ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் நாங்க வந்து வெயிட் பண்ணி டீல் பேசுறோம்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. இப்போ என்ன 18% அது 5% ஆயிருக்கு, அவ்வளோதானே. பெருசா ஒன்றும் மாற்றம் வரல. அதை விட்டுட்டு இல்லைங்க இந்த 4 ஸ்டேட் எலெக்ஷன் முடிக்கிட்டோம், நாங்கள் ஜெயிச்ச பிறகு டீல் பேசலாம்னு காங்கிரஸ் உட்காந்துருந்த மாதிரி நான் ஒன்று பேசியிருந்தோம்னு சொன்னா, சி
திஸ் இஸ் நாட் ஓன்லி அபவுட் பவர்ஸ் டு லெவி டாரிஃப். இந்த 15% விடுங்க, லைசன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அவர் தான் வரிசையாக கொடுத்துருக்காரு. 122, 128, 232, 301 நிறைய செக்ஷன் கொடுத்துருக்காருல்ல. அப்போ எக்ஸ்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நீங்கள் டாரிஃபை விடுங்க. நாளைக்கே வந்து அவனுக்கு வந்து அந்த ஜிபியூ சிப்ஸ் எல்லாம் அனுப்ப மாட்டோம், அதை பண்ண மாட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஏஐக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நிற்கிறோம். இது நிறைய தேவைப்படும் நமக்கு. அவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ண தான் அவங்களுக்கு வரும் முடியும். நான் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்னா அப்போ அவங்க எங்கேருந்து வரும் முடியும்? தட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் அமெரிக்கா. அவங்ககிட்ட ரிசர்வ் கரன்சி ஆக்ட் பிறகு நேச்சுரலி ஒன்ஸ் யுவர் கரன்சி இஸ் த ரிசர்வ் கரன்சி ஆஃப் த வேர்ல்ட் யூ வில் ஹேவ் ட்ரேட் டெபிசிட் சாரி தட் இஸ் நேச்சுரல். நான் வந்து எனக்கு நான் ட்ரேடும் பண்ணணும், அதே சமயத்தில் வேர்ல்டு என் கரன்சி போத் கேனாட் கோ டுகெதர் ஆக்சுவலி அப்படின்னு நல்ல அறிவு இல்லை. அதாவது இந்தியா கட்டின்னு தானே சொல்லியிருக்காரு. அங்கே இருக்க மக்கள் அதை ஏற்றுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல எனக்கு. யார் கட்ட போறாங்க அந்த டாரிஃபை? இதுவே அவருக்கு தெரியல. இந்தியா வந்து வரி கட்டுறாங்க. அட லூசி, இந்தியா கட்டலடா, ஆனா அங்க இருக்க வந்து ஆனா கட்டுறாங்க. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது நம்ம பொருள் அனுப்பிச்சுட்டு பேங்க்ல டிரான்ஸ்ஃபரும் பண்றோம் வரி. என் பொருளையும் அனுப்புறேன் நான், பின்னாடியே வரியும் வருதுன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ இதனால வந்து ரஷ்யாவுக்கு சொன்னார் இவர் நிறைய எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகாதான்னு நினைச்சு. நிச்சயமாங்க. ஆனால் அவர் அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டார். 2 விஷயம். ஒன்று, இங்க மாதிரி வந்து இங்க எதிர்கட்சிகள் இல்லாததையே இருக்கிற மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அங்க நீங்க பாருங்களேன், அமெரிக்காவில் வந்து எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி கூறினார் நம்ம இங்க சொல்றோம்ல, அங்க அந்த மாதிரி நீங்க பார்க்க முடியுமா? ஒன்ஸ் அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு பிரசிடென்ட் வந்துட்டாருன்னு சொன்னா செனட்டர்ஸ், காங்கிரஸ்மேன் இவங்க தான் வந்து அந்த காங்கிரஸ்ல செனட்ல மாத்தி மாத்தி பேசிப்பாங்க, ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களே தவிர, இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டி சார்பா நம்ம அண்ணன் ட்ரம்ப் வந்துட்டார். அப்ப டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பா எதிர்கட்சி தலைவர் யாருன்னு கேளுங்க. புரியுதுங்களா? இங்கேயாவது ராகுல் காந்தின்னு ஒருத்தர் ஏதோ வளர்ந்துக்கிறாரு, அங்க அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஸோ அதனால அது அங்க இல்லை, அப்படி ஓடி இருக்குது. கூடவே வந்து எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஜெயின் சக் ஜெயின் சக் ஜெயின் சக்குன்னு காது கீழே அப்படியே ரத்தம் வர ஜாலரா அடிச்சுன்னுக்குறாங்க. அதனால இது யார் மண்டையிலையும் ஏறுறது கிடையாது. அங்க இருக்கிற ஜனங்களும் வந்து இது எங்க சொல்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற ஊடகங்களும் வந்து இப்படியே இருக்குது போல இருக்குது. அவங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அதோ நவம்பர்ல எலெக்ஷன் வரப்போகுது, அப்போதான் தெரியும்னு நினைக்கிறேன். அதான் அதை சொல்லலாம். மிட் டேர்ம் எலெக்ஷன் வரும் நவம்பர்ல. அது வரைக்கும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் லேம் டக் பிரசிடென்ட் அவர். அவ்வளோதான், அந்த 2 வருஷம் தான். அதுக்குள்ளே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி அந்த 2 வருஷத்துல வந்து ஸ்மார்ட்டாக இருப்பார் பாருங்க. பையனுக்கு பொண்ணுக்கு எவ்வளோ சேர்த்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ சேர்த்து வச்சுட்டு, அடுத்தது ஜாரட் குஷ்னர் அவருடைய மாப்பிள்ளை, அவரை பிரசிடென்ட் ஆகலாம் கூட ட்ரை பண்ணுவார். இப்போ ஜிடி வேன்ஸ் தான் வைஸ் பிரசிடென்ட், அவரும் நான் தான் நெக்ஸ்ட் பிரசிடென்ட் வரும். ட்ரெடிஷ்னலாக அப்படி தான் வரும். பிரசிடென்ட்டுக்கு 2 டென்யூர் முடிஞ்சிட்ட பிறகு த வைஸ் பிரசிடென்ட் வில் ஃபைட் ஃபார் த பிரசிடென்சி. இப்போ இது எப்படி வரும்னு தெரியல. ஏன்னா அங்கே உள்ள நிறைய பேர் இருக்காங்களே, ட்ரம்ப் ஜூனியர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார், ஜாரட் குஷ்னர் இருக்கார் மாப்பிள்ளை. அவர் இஸ் ஆல்ரெடி பில்லியனர். ஸோ அவங்க ஒரிஜின் பார்த்தீங்கன்னா இஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் வர் ஃப்ரம் ரஷ்யன் ஜூஸ் ஆக்சுவலி. திஸ் வெண்ட் அண்ட் செட்டில் டியூரிங் World War II அப்படின்னு. அப்போ அவருக்கும் சான்ஸ் இருக்கும், அவருக்கும் நிறைய சேர்த்து கொடுத்துட்டு போகணும். இப்போ இந்த ஆடுற ஆட்டெல்லாம் இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் the forecast என்னன்னா the Republican Party might not get majority in the Congress, that is Senate as well as House of Representatives. அப்படின்னு கடைசி 2 வருஷம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் லேம் டக் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ, இப்போ என்னென்ன இனிஷியேட்டிவ்லாம் எடுக்கிறாரோ அதை வந்து அங்கே மேக்ஸிமைஸ் பண்ணி லாபம் சம்பாதிச்சு பசங்களுக்கு விட்டுட்டு போகிறேன். அதனால தான் இப்போ ரஷ்யா வந்து தேர் செடியூசிங் ட்ரம்ப். $12 trillion உங்களுக்கு நாங்கள் இப்போ ப்ராஜெக்ட் $12 trillion அது எத்தனை ஜனபதி எவ்வளோ சீக்கிரம் இருக்குன்னு கூட தெரியாது. அண்ட் ரஷ்யா இஸ் த ரிசோர்ஸஸ் அண்ட் இட் கேன் கிவ் பிஸ்னஸ் டு ட்ரம்ப் அப்படின்னு ட்ரம்ப் வந்து தான் ஆகணும், வழிக்கு வந்து தான் ஆகணும். ஏதாவது ஒன்று மாட்டோம். இப்போ பாலா சொன்னார் வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் ஆகுறது அப்படின்னு. ஒரு ஆச்சரியமான ஃபேக்ட் ஒன்று சொல்லவா? சொல்லு. இது வரைக்கும் அமெரிக்காவில் வைஸ் பிரசிடென்ட்டாக பதவியிலிருந்து போட்டி போட்டு பிரசிடென்ட் ஆனது எத்தனை பேர் தெரியுமா? ஜார்ஜ் புஷ் சீனியர் தெரியும். மொத்தமே 4 பேர் தான். இத்தனை வருஷ அமெரிக்க சரித்திரத்துல 4 சர்விங் விபி தான் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க. ஒன்னு வந்து ஆடம் ஸ்மித், அதெல்லாம் ஆரம்பிச்ச காலத்துல. அப்புறம் தாமஸ் ஜெஃபர்சன். அதுக்கப்புறமா 18 somethingல ஒருத்தர் வராரு, பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஜார்ஜ் டபிள்யூ புஷ். கடைசியா ரேகனுக்கு அப்புறமா ஜார்ஜ் டபிள்யூ புஷ். அவர் ஒரு டேர்ம் தான் இருக்காரு. அது பில் கிளின்டன் 1, the second termல பில் கிளின்டன் 1 actually. அதான் ஆக்சுவலா அல்கோர் ஆயிருக்கணும்.
பட் அது புளோரிடால கோல்மால் பண்ணி அதுதான் அந்த புளோரிடால வந்து புஷ்ஷோட தம்பியா ஆ. அவர் தான் கவர்னரா இருந்தாரு. அப்புறம் அதான் இங்க கூட நம்ம கவுண்டிங்ல அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ரீகவுண்டிங் 2 மாசம் மேல நடந்துதாங்க. அப்போ 2 மாசம் யார் பிரசிடென்ட் தெரியாம இருந்தது. அப்புறம் அவரு கவர்னர்னால ஒரு மாதிரி பேசி முடிச்சு அல்கோர் அப்படியே ஒதுங்கிட்டாரு. செட்டில்மெண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ரேகனுடைய விபியா புஷ் இருக்காரு, அப்பா புஷ். ஆக்சுவலா ரேகனுக்கும் புஷ்ஷுக்கும் தான் வந்து யார் நாமினி அப்படின்னு ஃபைட் நடந்தது இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டில. ஆக்சுவலா ரேகன் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டில இருந்து இங்க வந்தவர், அது தெரியுமா? ஆமா ஆமா, ஒரு காலத்துல ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டில இருந்தாரு, அங்கிருந்து இங்க வந்தவர். அங்க வந்து ரொனால்ட் ரேகனுக்கும் புஷ்ஷுக்கும் தான் டஃப் காம்படிஷன் இருந்தது. ஜார்ஜ் ஹெச் புஷ் அவரு வந்து ரேகன் அந்த பிரைமரியில வின் பண்ணி அவருக்கு நாமினேஷன் கிடைச்சிடுச்சு. அவர் வந்து ஜெரார்ட் ஃபோர்டை தான் வந்து விபியா செலக்ட் பண்ணார்னு நினைக்கிறேன். ஜெரார்ட் ஃபோர்டு யார் அப்படின்னா நிக்சன். ஆக்சுவலா நிக்சன் வாஸ் ஆல்சோ விபி. அவர் பிரசிடென்ட் ஆனாரு. ஆனால் விபி ஆயிட்டு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதனால தான் நான் சொன்னேன் சிட்டிங் விபி பிரசிடென்ட் ஆனதுன்னு சொன்னேன். அவர் வைஸ் பிரசிடென்டா இருந்தவர், அதுக்கப்புறமா பிரசிடென்ட் ஆகிறாரு. அந்த வாட்டர் கேட்ல மாட்டிங்கன்னு அந்த பீரியட்லயே அவருடைய வைஸ் பிரசிடென்ட் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாரு. அதனால ஜெரார்ட் ஃபோர்டை கொண்டாந்து வந்து அவரு வைஸ் பிரசிடென்டா நாமினேட் பண்றாரு. அதுக்கப்புறம் இவரு ராஜினாமா பண்ண உடனே கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறம் ஜெரார்ட் ஃபோர்ட் பிரசிடென்ட் ஆயிடுறாரு. அவர் என்ன பண்றாரு, நெல்சன் ராக்ஃபெல்லர் நினைக்கிறேன், அவரை கொண்டாந்து விபியா போடுறாரு. 2 பேருமே நாட் எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் அமெரிக்கா, தெரியுமா? ஒரு பிரசிடென்ட் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஜனங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல. இங்க நம்ம கேக்குறவன் இவரை வந்து மக்கள் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க, எடப்பாடிக்கா ஓட்டு போட்டாங்கன்னு. அப்பா இங்கேயாவது அவர் எம்எல்ஏவா இருந்து வந்தாரு, அங்க அவர் எலெக்ஷனையே சந்திக்கல, டைரக்டா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்டா வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த டைம் 2.5 வருஷம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் 2 பேரும் ஜோடியா நிக்கிறாங்க, 2 பேரும் தோத்து போட்டாங்க. சோ அந்த ஜெரார்ட் ஃபோர்டை தான் வந்து வைஸ் பிரசிடென்டா சூஸ் பண்றாரு ரொனால்ட் ரேகன். கடைசியில என்னவோ ஒரு இஷ்யூல வந்து அவரு ஃபோர்டு ஒதுங்கிடுறாரு. அப்புறம் ரொனால்ட் ரேகன் என்ன பண்றாரு, தம்பி மறப்போம் மன்னிப்போம், அப்ப நம்ம சண்டை போட்டுக்கணும், பரவாயில்ல இப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை எதிர்த்து களம் கண்ட அப்பா புஷ்ஷை கூப்பிட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆவார வச்சுக்கினாரு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்காங்க. ஒரு பாட்டில் வோட்கா சாப்பிட்டாதான் எல்லாம் புரியும் நினைக்கிறேன். இதுக்கு அதுக்கப்புறம் கூத்து இருக்கு. இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் முடிச்சுட்டு அந்த லேம் டக் பிரசிடென்ட் ஆவார்ல 2 வருஷம் கடைசியில. அப்ப பாருங்க இந்த ஜேடி வேன்ஸ் இவங்களுக்குள்ள நடக்குள்ள கூத்துல நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ லேம் டக்னு சொன்னாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு இருக்கு. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, ஏன்னா அன்னைக்கே அவங்க யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு, ட்ரம்ப் மாதிரி ஒரு மோடு முட்டி வந்துட்டான்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்னு வச்சிருக்காங்க. காங்கிரஸ் அவங்களும் வந்து இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது, பிரசிடென்ட் ஒரு செக் வைப்பாரு. அதே மாதிரி பிரசிடென்ட்டும் இஷ்டத்துக்கு ஆட முடியாது, அதுக்கு காங்கிரஸ் செனட் இது ஒரு செக் வைப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டரா ஒரு கட்சியில இருக்காரு, இல்லை வந்து சீஃப் மினிஸ்டரா ஒருத்தர் இருக்காரு, அவர் கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆனா அங்க அப்படி கிடையாது, பிரசிடென்ட் டைரக்டா வராரு அப்படின்றதுனால அங்க நம்ம சோகால்டு பார்லிமெண்ட் காங்கிரஸ் அண்ட் செனட், இங்க மெஜாரிட்டி இல்லாட்டாலும் பிரசிடென்ட் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகும், பிரசிடென்ட் ஒரு கட்சியில இருந்து இருப்பாரு, இங்க வந்து செனட்ல காங்கிரஸ்ல வேற கட்சி மெஜாரிட்டியா இருக்குதுன்னு சொன்னா இவர் எடுக்கிற நடவடிக்கை இவங்க கட்ட போடுவாங்க, இவங்க சொல்றது அவர் கட்ட போடுவாங்க. அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பேசி வயா மீடியாவா நீ இவ்வளவு கொடு நான் இவ்வளவு கொடு கிவ் அண்ட் டேக் அப்படின்னு ஓட்டுவாங்க. ஸோ இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதுவும் ஆட முடியாது. ஈவன் நவ் இதுல இன்னொன்னு இருக்கு, அங்க கட்சி தாவல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கட்சியோட ஸ்டாண்டு ஒன்னா இருக்கும், உங்க பிரசிடென்டோடைய ஸ்டாண்டு ஒன்னா இருக்கும். நீ ரிப்பப்ளிகன் பார்ட்டியோடைய செனட்டரா இருந்தாலுமே நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு மாத்தி ஓட்டு போடுவாங்க. சமீபத்திலேயே நடந்திருக்கு அந்த மாதிரி. அதான் சொல்லிடுறாரு, இவங்களெல்லாம் யாரும் இனிமே ஓட்டே போட்டு தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்லாம் புலம்பியிருக்காரு ட்ரம்ப். ஸோ அப்போ செனட்ல காங்கிரஸ்ல ஆர் ரெண்டுத்திலுமே டெமோக்ராட்ஸ் மெஜாரிட்டி வந்துட்டாங்க, விச் அப்பியர்ஸ் டு பி மோர் லைக்லி அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இவரோட நடவடிக்கைகள்லாம் சுப்ரீம் கோர்ட்டுல இவங்களே கட்ட போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வேற வழி இல்லாம கொஞ்சம் அடக்கி வாசிச்சு தான் ஆகணும். அவரு போதாகுறை இப்ப நிறைய பேசினுக்கிறாரு, ஏன் நான் இன்னொரு தடவை வர முடியாதா, கண்டிஷனா இருக்க முடியாதா, எலெக்ஷனை தெளிவு வைக்க முடியாது அப்படின்லாம் உளறிட்டு இருக்காரு இவரு. ஸோ இந்த பயம் ஜனங்களுக்கு இருக்கு இவர் இந்த மாதிரி உளறதுனால. அதனால கூட அப்படியே ஒட்டுக்கா கொண்டு வந்து டெமோக்ராட்ஸுக்கு ஓட்டு போட்டாலும் போட்டுருவாங்க அவங்க.
அப்ப என்ன ஆகும், இவரால இஷ்டத்துக்கு எதுவும் நடக்க முடியாது. அதான் லேம் டக்னு சொல்லுவாங்க. அதாவது மோர் தென் 2 terms பிரசிடென்ட் அமெரிக்கன் ஹிஸ்டரி ரூஸ்வெல்ட் தான். தட் இஸ் டியூரிங் கிரேட் டிப்ரெஷன் அண்ட் வேர்ல்டு வார் 2. சார் இப்போ சைனாக்காரங்க சாகிற வரைக்கும் பிரசிடென்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க சட்டத்தை மாத்திட்டாங்க. அதே மாதிரி இப்போ புட்டின் சொல்லவே தேவையில்லை, அவரும் அப்படி இருக்காரு. ஏன் இது வந்து அமெரிக்காவில் பண்ண முடியல அவங்களால? அது காரணம் என்னன்னா, அங்க வந்து ஆரம்பத்திலேருந்து முதல்ல அப்படித்தாங்க இருந்தது, வரலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களா யோசிச்சு இது வேண்டாம். ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்களேன், ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா வரைக்கும் பிரசிடென்ட் முடிஞ்சு இல்லையா? இல்ல அப்ப வேற எதுக்காது பாரு, நான் உயிரோட இருக்க வரைக்கும் இது நடக்காது, அப்படியா அதுக்கு ஏற்பாடு பண்றேன். அதாவது அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா? சோ அதனால அவங்க யோசிச்சுட்டு இது வேண்டாம், 2 தடவை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க புட்டின்னு சொன்னீங்க, ஆக்சுவலா அங்கேயும் அந்த 2 டைம் ஒரு இது இருக்கு. நடுவுல என்ன பண்ணிட்டாரு, ஓபிஎஸ் மாதிரி மெட்வெடேவை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு, இவர் பிரைம் மினிஸ்டர், அவர் பிரசிடென்ட் அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க சொக்கா என்னோடது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்தாரு. நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். நான் இன்டர்னல் ஸ்பை ஏஜென்ட் இல்லை. அதாவது ரஷ்யா இன் இட்ஸ் ஹிஸ்டரி கேன் சர்வைவ் ஓன்லி ஆஸ் அன் எம்பையர் ஸ்டேட். You can't expect Western style of democracy and all in Russia. Russia will function and can be alive only if it is an empire state. அந்த திமிர் இருக்கணும், அந்த அராஜகம் இருக்கணும், அப்போ தான் ரஷ்யான்ற ஒரு கண்ட்ரி இருக்க முடியும். அது நியாயமாக இருப்பாங்க. நீ என்ன சீண்டாத வரைக்கும் நான் அவனை சீண்ட மாட்டேன். ஸோ புட்டின், ரஷ்யன் பீப்புள் வாண்ட் புட்டின் டு பி பிரசிடென்ட் ஃபார் another 50 years. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே உங்களுக்கு ஓட்டு போடும். என்னுடைய சர்க்கிளில் பார்த்து இது வரைக்கும் புட்டினை திட்டின மாதிரி யாருக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஒரு டொமஸ்டிக் இஷ்யூஸ். பட் ஜென்ரலாக திட்டுறது கிட்டதெல்லாம் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்லணும்னு வரேன்னா, இந்த வார் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் ஆகும். புட்டினுடைய எய்ம் என்னன்னா, தே ஷுட் கோ டயர்ட் அட்ரிஷன், வார் ஆஃப் அட்ரிஷன் சொல்லிட்டு. ஜெலன்ஸ்கி வந்து என்னால் இனிமேல் பேசக்கூட முடியாதாலும் அவனை டைப் பண்ணி ஆகணும். ஏன்னா அவரால் திருப்பி பிரசிடென்ட் ஆக முடியுமா ஜெலன்ஸ்கி? ஐ டவுட். ஏன்னா எலெக்ஷன் நடத்துறதுக்கு பயப்படுறாரு அவர். எப்போ எலெக்ஷன் வருது சார்? அங்கே அது ஆக்சுவலி 24 நடந்துருக்கணும் எலெக்ஷன். அதுதான் தள்ளி இப்போ மார்ஷல் லா இருக்கிறதுனால அங்கே அந்த தள்ளி வச்சிருக்காங்க அது. அண்ட் செகண்ட்லி அப்போ வெஸ்டர்ன் சைட்லையும் அவங்க வந்து தே வுட் கோ டயர்ட். ஆக்சுவலி எவ்வளோ தான் ஃபண்டிங் பண்ண முடியும்? ஆல்ரெடி ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டாரு, நாங்களாம் கொடுக்க மாட்டோம் துட்டு, இவங்க பாட்டு சிலிமிஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்களுக்கு வந்து ஒரு ஆயிலும் கேஸும் தடுத்து நிறுத்திருந்தால் நாங்கள் ஏன் இவனுக்கு துட்டு கொடுக்கணும்? ஸோ நேச்சுரலி வெஸ்ட் வெப்பன்ஸும் சப்ளை முடியாது, துட்டு இருக்காது. தே வில் கோ டயர்ட். இது விட்றா, இவனை கைட்டி விட்றா, அந்த மாதிரி நிலைமை கொண்டு வந்து. அண்ட் ஜெலன்ஸ்கி ஷுட் நாட் பிகம் பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன் ஒன்ஸ் அகேன். தட்ஸ் ஆல். தேர் ஷுட் பி ரெஜிம் சேஞ்ச், நியூட்ரல் அண்ட் ஃப்ரெண்ட்லி வித் ரஷ்யா. அது மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்து ரஷ்யா டசன்ட் நீட்ஸ் டெரிட்டரி. இது வரைக்கும் நாங்கள் பிடிச்சது வச்சுப்போம். ஆனால் பிடிக்கணுன்ற ஒரு மோட்டிவ் கூட அங்கே உள்ளே போகல. அவங்க டீநேசிஃபிகேஷன் அண்ட் டீமிலிட்டரைசேஷன் இந்த ஒரு மோட்டிவோடு தான் போனாங்க. அவங்க எக்கானமி அழிக்கணும், அவங்க டெரிட்டரி பிடிக்கணும், அது சுத்தமாக கிடையாது. என் தம்பியை போட்டு நான் வேணும்னு அடிப்பேனா? என் பேச கேட்கறதுனால தான் நான் அடிக்கிறேன். பேச கேட்டு ஒழுங்காக வந்து நான் ஏன் அடிக்க போனேன் என் தம்பியை? அவ்வளோதான், சிம்பிள். அதாவது விக்ரம் ஃபைனலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ கேட்கலாம், சரி டோன்பாஸ் ஏன் கேட்குறீங்க, அது உக்ரைனோட தானே அப்படின்னு. அது என் பாண்ட சொத்து. ஆக்சுவலாக அங்கே அந்த ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் நேட்டிவ்ஸ், ரஷ்யன் லாங்குவேஜ் தான் அங்கே ப்ரெடாமினன்ட். இவர் வந்து உக்ரைனில் யாரும் ரஷ்யன் பேசக்கூடாது, அதே இப்படி படிக்கக்கூடாது அப்படின்னு இப்போ கூட இதில் கூத்தெல்லாம் பண்ணிட்டு, அப்போ நீ அவங்களுடைய உரிமையை பறிக்கிறல்ல. அதான் சொல்றாங்க, எங்க ஜனங்கடா ரஷ்யன் பேசுறவங்க, அதை நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, ரஷ்யனுக்கும் உக்ரைனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தமிழுக்கும் மலையாளத்துக்கும் அது பேசும்போது பெருசா கிடையாது, எழுத்துல வித்தியாசம். என்னால் ரஷ்யன் உக்ரைனியன் ஃபுல்லா படிக்க முடியும், 50% என்னால் புரிஞ்சுக்க முடியும். அங்கே ஒரு 6 மாதம் இருந்துன்னு வச்சுங்களேன், 6 மாதம் நான் உக்ரைன் சரளமாக பேசுவேன். டிஃபரன்ஸ் ஒரு இஷ்யூ கிடையாது அவங்களுக்கு. நீ எங்க மக்களை நீ வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸா ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் பண்றது கிடையாது, அதனால நான் அதை வந்து சேஃப்கார்ட் பண்றேன், இதுதான் அவங்களோடது. இப்போ இந்த எலெக்ஷன் சொன்னீங்களா மார்ஷல் லா அப்படின்னு, ஜெலன்ஸ்கி ஒரு காமெடி பண்ணியிருக்காரு தெரியுமா? ரஷ்யாவில் எலெக்ஷன் நடத்தணும்னா நாங்கள் ஒன்றா சண்டையை நிறுத்துறோம். விளக்கண்ண ஏற்கனவே எலெக்ஷன் நடந்து போச்சுடா, சண்டை நடக்கும் போதே எலெக்ஷன் நடந்தாச்சு, புரியுதா? இது கூட தெரியாம ஒன்னு நீங்க எலெக்ஷன் நிறுத்தணும்னா சொல்லுங்க, நான் சண்டையை நிறுத்தினேன் அப்படின்னு பேசியிருக்கான். அப்ப இதுல எந்த தெரியுதா, ஒரு காமெடியன் எந்த விதமான, அதாவது ரஷ்யாவுடைய கிடையாத ஒரு ஆள் பிரசிடென்ட் ஆக உட்கார்ந்து நிற்கிறான். ரஷ்யாவுடைய சைஸ் என்ன, உக்ரைனுடைய சைஸ் என்ன? see the size of Russia, it's massive, it's 11 time zone, 17 million square kilometers area. புரியுதா உங்களுக்கு? நடுவில் சைபீரியெல்லாம் சுத்தமாக ஆளே இருக்க மாட்டாங்க. எப்படி டிஃபரெண்ட்? என் ஒய்ஃபோட நான் கிண்டல் பண்ணுவேன் நான், யூ ரஷ்யன்ஸ் ஆக்குபைட் சச் a big territory, 50% of your time, resources and energy is spent on only defending your own country. நிஜமாக அப்படி தான். 50% of their energy, time, resources, every fund, finance, everything is spent on defense alone.
அதுவும் நடுவில் சைபீரியா ஃபுல்லாக காலியாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் இமேஜின் 3 or 4 இந்தியா இஸ் எம்டி. ஓ 3 or 4 இந்தியா ஆர் எம்டி. அந்த அளவு சைபீரியா எவ்வளோ பெருசு இருக்கும் உங்களுக்கு. விக்ரம், தேங்க்ஸ் டு பாலா. அப்பா நாளைக்கு நம்ம சார்பில் வந்து ஒரு அன்பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்கப்பா. பாலா பிளாட் போட்டு வித்துலாமா சைபீரியால? ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ, ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ. என்ன இன்ஃபேக்ட் எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு ஆக்சுவலி டெரிட்டரி எனக்கு கொடுத்தாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, எவ்வளோ வேணா லேண்ட் எடுத்துக்கோ, பட் யூ ஷுட் டில் இட், யூஸ் இட் அப்படின்னா எடுத்துக்கோ. நீ விக்ரம் ரெடி பண்றோம், பிளாட் போடுறோம், விற்கிறோம், தட்டி தூக்குறோம்பா. ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்கள் லைவோட வந்ததற்கு மிக்க நன்றி சார். சார் ரஷ்யால எப்படி சார் நன்றி சொல்றது? ஸ்பசிபா. ஸ்பசிபா சார். தேங்க்யூ ஸ்பசிபா. நன்றி விக்ரம். நன்றி.